திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை தொகுதியும் ஒன்றாகும். முறுக்குக்கு பெயர் போன மணப்பாறையில் மிகப்பெரிய மாட்டுச் சந்தையும் பிரபலமானது. மணப்பாறை, மருங்காபுரி, வையம்பட்டி ஆகிய 3 ஒன்றியங்களும் மணப்பாறை நகராட்சி, பொன்னம்பட்டி பேரூராட்சிகள் உள்ளடக்கிய பெரிய சட்டமன்ற தொகுதியாக உள்ளது. மணப்பாறை தொகுதியில் கவுண்டர், நாயக்கர், முத்திரையர், கோனார், செட்டியார், சிறுபான்மையர், பட்டியல் இனத்தவர் என்று பல்வேறு சமூகத்தினரும் நிறைந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் அப்துல் சமது உள்ளார். இவர் மீது தொகுதி முழுக்க ஒட்டுமொத்த திமுகவினரும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள். திமுக தலைமை தொடர்ந்து மணப்பாறை தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கி வருகிறது. இந்த 2026 தேர்தலில் தொகுதியை சார்ந்த திமுகவினருக்கே வாய்ப்பு தர வேண்டும் என்று உடன்பிறப்புகளின் கோரிக்கை கோஷம் தொகுதி முழுக்க எதிரொலிப்பதை காண முடிகிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுகவில் பண்ணப்பட்டி ஊராட்சியில் தொடர்ந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற பண்ணப்பட்டி கோவிந்தராஜ் தொகுதியில் பேசப்படும் நபர்களில் முக்கியமானவராக உள்ளார். தாலுகா இளைஞரின் அமைப்பாளராக கட்சி பணியை தொடர்ந்து 2013 திருச்சி மாவட்ட கழக பொருளாளராக நியமிக்கப்பட்டவர். தற்போது மாவட்ட திமுக அவைத்தலைவராக இருந்து வருகிறார். கடந்த 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவில் இவருக்குத்தான் சீட்டு கிடைக்கும் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. 2026 தேர்தலில் தொகுதியில் திமுகவில் பேசப்படும் முக்கிய நபர்களில் பண்ணப்பட்டி கோவிந்தராஜ் இருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்து மாவட்ட கவுன்சிலர் பாலா என்கின்ற பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் 1986 மணப்பாறை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த அழகர்சாமியின் மகன்தான் இந்த பாலா என்பவர். பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். தொகுதி முழுவதும் நன்கு அறிமுகமானவர். இளைஞர் என்பதால் பாலாவுக்கு கூடுதல் பலம். கடந்த 2012 திருச்சி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்டவர். 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வந்துள்ளார். மாவட்ட கவுன்சிலராக போட்டியிட்ட போது முன்னாள் சட்டமன்ற அதிமுக எம்எல்ஏ சின்னசாமியை அதிக வாக்குகளில் தோற்கடித்தவர் என்கின்ற பெருமை பெற்றவர். 2026 தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதால் இளைஞரான பாலாவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக உடன்பிறப்புகள் தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக மும்பை நாகராஜ் பொன்னம்பட்டி பேரூர் கழக செயலாளராக பொறுப்பில் இருப்பவர். மும்பை நாகராஜ் வாய்ப்பு கேட்கும் லிஸ்டில் இருந்தாலும் தனது மகளான பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவராக உள்ள சரண்யாவுக்கு வாய்ப்பு கேட்கும் முழு முயற்சியில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். சட்டம் படித்துள்ள சரண்யா தீவிர அரசியலில் ஈடுபட்டு கலக்கி வருகிறார். தொகுதியில் இவரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார். இவர்களை தவிர திமுக சார்பில் சீட்டு கேட்பவர்களின் பட்டியல் நீள்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 2 முறை எம்எல்ஏவாக இருந்து 3வது முறையும் சீட்டு கொடுக்கப்பட்டு வெற்றியை பறிகொடுத்த சந்திரசேகர், சின்னசாமி ஆகிய முன்னாள் எம்எல்ஏக்கள் மீண்டும் வாய்ப்பு கேட்டு மனு செய்துள்ளனர். அடுத்து மணப்பாறையில் குமரன் கிளினிக் நடத்தி வருகின்ற டாக்டர் விஜயகுமார் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணரான இவர் பரம்பரை அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை வேட்டை என்கின்ற பழனிமலை ஒருங்கிணைந்த மருங்காபுரி ஒன்றிய செயலராக இருந்தவர். மாநில மருத்துவ அணி செயலராக உள்ள இவர் விஜயகுமார் தொகுதி முழுவதும் மருத்துவ முகாம்களை நடத்தி குக்கிராமங்கள் வரை மக்களிடம் நற்பெயர் எடுத்து வந்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் அன்பை பெற்றவர் என்பது இவருக்கு கூடுதல் பலம் என்கின்றனர். அதிமுகவில் இந்த முறை புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதால் மணப்பாறை தொகுதியில் பேசப்படும் நபர்களில் டாக்டர் விஜயகுமார் பிரதானமாக இருக்கிறார். அடுத்ததாக மாவட்ட கவுன்சிலர் விராலிமலை ஆர்கேஎஸ் என்கின்ற ஆர்கே சிவசாமி. இவரது பெயரை மணப்பாறை தொகுதி மக்கள் உச்சரிக்கின்றனர். மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலராக சிவசாமி பொறுப்பில் இருந்து வருகிறார். மாவட்ட கவுன்சிலராக சிவசாமி இருந்தபோது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து வந்துள்ளார். தொழில் சார்ந்தும் இவரின் சமூகம் சார்ந்தும் மணப்பாறை தொகுதியில் நன்கு அறிமுகமானார் என்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டவர். இந்த முறை மணப்பாறை தொகுதியில் அதிமுகவில் இவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்கிறார்கள். அடுத்து வையம்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் PVK பழனிசாமி 1989 முதல் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருவர். ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் போன்ற பதவிகளில் இருந்தவர். 2011 சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமை நடத்திய நேர்காணலில் கலந்து கொண்ட 3 பேரில் PVK பழனிசாமி ஒருவர். இந்த முறையும் மணப்பாறை தொகுதிக்கு வாய்ப்பு கேட்டு மனு செய்து வந்துள்ளார்.
2026 தேர்தலில் மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுகவில் புதுமுகங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுவதாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வேட்பாளர் என்ற அதிர்ஷ்ட காட்டு யார் யார் பக்கம் வீசப்போகிறதோ காத்திருங்கள்.